இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலை வேளையிலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா வருஷமும் இந்த டிசம்பர் மாதம் வந்த உடனே இந்த மாதம் ஃபுல்லாக ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை தான் நம்ம கேட்போம். அந்த பிறப்பு சம்மந்தப்பட்ட நபர்கள், அந்த பிறப்பின் சம்பந்தப்பட்ட அந்த மேய்ப்பர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் நாம் அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய இயேசுவினுடைய பிறப்போடு சம்மந்தப்பட்ட ஒரு நபரை, முக்கியமான ஒரு நபரை குறித்து நாம் பார்ப்போம். நம்ம அதிகமாய் நம்ம எல்லாம் கேட்ட செய்தி தான், ஆனாலும் இந்த நாளில் கொஞ்ச நேரம் அதை குறித்து நாம் தியானிக்கும் போது அது உண்மையாகவே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது நாம் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பனாகிய யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பை குறித்து அதிகமாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாளை நாம் அதிகமாக குறித்து நாம் பேசுவோம். ஆனால் இந்த யோசேப்பை குறித்து அதிகமான காரியங்கள் இல்லை. அந்த பிறப்பு அந்த சம்பவத்தில் மாத்திரம் நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். இந்த யோசேப்பு தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர். அந்த இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறக்கிறார். இந்த யோசேப்பு தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர். இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவர்? மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு ஒரு நீதிமான். அந்த யோசேப்புக்கு மரியாளை மனைவியாக அவர்கள் என்ன செய்கிறார்? நியமிக்கிறார்கள், நிச்சயம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மரியாள் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி யோசேப்பு கேள்விப்படுகிறான். எவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் பாருங்க. தனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த ஒரு வாலிபன் கேள்விப்படும் பொழுது அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அதே போல தான் இந்த யோசேப்பும் அந்த இதை கேட்ட உடனே அவர் கஷ்டப்படுகிறார். அப்போ அவர் நினைக்கிறார், இவளை எப்படியாவது அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் இந்த மரியாளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்திலே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவனுக்கு ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கும் போது அவள் தப்பு செய்தா, அவள் தவறாய் நடந்தாள் என்று சொல்லி தெரிந்தால் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அவளுடைய பெற்றோர், குடும்பம் எல்லாத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியத்தை ஒரு பெண் செய்தாள் என்று சொல்லி அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்து தீமையை இஸ்ரவேலை விட்டு விலக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட ஒரு சட்டம். அப்போது இந்த யோசேப்பு நினைக்கிறார், அவளை அவமானப்படுத்தக்கூடாது, அவளை ரகசியமாக என்ன செய்கிறோனோ தள்ளிடணும், மூப்பர்களை கூப்பிட்டு சபையை கூட்டி அவளை நம்ம கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல ஒரு உத்தமனான ஒரு நல்ல மனுஷனாக ஒரு நீதிமானாக இருந்ததுனால அந்த யோசேப்பு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ரகசியமாக அவளை என்ன செய்கிறோன்னு தள்ளிடணும்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில்தான் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ உன் மனைவியாகிய மரியாளை உன்னிடமாய் சேர்த்து கொள்ள நீ ஐயப்படாத, சந்தேகப்படாத, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானதுன்னு சொல்லி அந்த ரகசியத்தை அந்த தேவதூதன் மூலமாக அந்த யோசேப்பு பெறுகிறார். அப்பொழுது அந்த யோசேப்பு உண்மையாகவே ஒரு நீதிமான், ஒரு நல்ல மனிதனாக இருந்ததுனால அந்த மரியாளை அவர் சேர்த்து கொள்ளுகிறார். மரியாளிடத்தில் எந்த சந்தேகமும் படலை. அந்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை, அந்த தூதன் சொன்னதை அப்படியே நம்பி மரியாளை அவர் சேர்த்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, ஒரு பெண்ணை ஒரு பையனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்க இடத்துல அந்த பெண்ணை குறித்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்தது என்று சொன்னால் எவ்வளோ ஒரு அவமானம் பாருங்கள். எவ்வளோ ஒரு அந்த வீட்டார் விடமாட்டாங்க, அந்த பையனுடைய வீட்டார் விடமாட்டாங்க, எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. ஆனால் இந்த நீதிமானாகிய யோசேப்பு அந்த மரியாளை அவமானப்படுத்தவில்லை, அந்த மரியாளை சேர்த்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மரியாளை அவர் சேர்த்து கொள்கிறார். அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பாருங்கள், அது வரைக்கும் அந்த திருமணம் ஆனாலும் அந்த மரியாளை அவர் என்ன செய்யலை? அறியவில்லை. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? அந்த மரியாளிடை அவள் அறியாதபடி அவள் விலகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன் என்று சொல்லி அந்த யோசேப்பை நாம் சொல்லலாம்.
அடுத்ததாக அந்த மரியாளுக்கு அந்த குழந்தை பிறக்கிற சமயத்திலும் கூட அவங்க குடிமதிப்பு எழுத போகிற இடத்துல அவளுக்கு பிரசவம் நேரிடுகிறது. அங்கே யாரும் பிரசவம் பார்த்த மாதிரி தெரியலை. அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு அவளுக்கு உற்ற துணையாக இருந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த அவளுக்கு எல்லா அரவணைப்பையும் கொடுத்து பாதுகாப்பையும் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த குழந்தை பிறந்த பிறகும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அந்த முறைமை, அந்த கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அந்த பிள்ளையை ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க, அந்த பிள்ளைக்காக பலி செலுத்துகிறாங்க. எல்லா காரியத்தையும் அந்த யோசேப்பு அழகாய் செய்து முடிக்கிறார். ஒரு நல்ல தகப்பனாக இருந்து செய்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கும் யோசேப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறக்கிறார். அதற்கு யோசேப்புக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லை. உலக பிரகாரமாக ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன், ஒரு வளர்ப்பு தகப்பன் தான் இந்த யோசேப்பு. இரத்த சம்பந்தமான ஒரு தகப்பன் அல்ல. ஆனாலும் கூட அவர் பரிசுத்த ஆவியினால் உருவான ஒரு தெய்வீக குழந்தை, அது ஒரு கிறிஸ்து என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனாக அந்த யோசேப்பு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தையை அழகாக செய்ய வேண்டிய எல்லா கடமையும் அந்த குழந்தைக்கு செய்கிறார்கள். ஆலயத்திலே கொண்டு வருகிறார்கள், அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார்கள். எல்லா காரியத்தையும் அந்த விருத்த சேதன உடன்படிக்கை எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் அந்த யோசேப்பு செய்கிறார். ஒரு நல்ல வளர்ப்பு தந்தையாக இருந்து அந்த குழந்தையை அவர் வளர்க்கிறார். கடைசி அடுத்ததாக நான் பார்க்கிறோம், அந்த குழந்தையை அவர் வளர்க்கிறார்கள். எல்லா காரியத்தையும் செய்து முடித்து அதுக்கப்புறம் அவங்க நாசரேத்தில் போய் அவங்க தங்கி இருக்காங்க. அந்த பிள்ளையோடு போய் நாசரேத்தில் போய் தங்கி இருக்காங்க. ஒரு நல்ல தகப்பன், யார் நம்ம மரியாளுக்கு ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல ஒரு கணவனாக, அவளை அவமானப்படுத்தாத ஒரு நல்ல கணவனாக அவர் காணப்படுகிறார். இன்றைக்கி எந்த விஷயத்திலேயாவது மனைவியை அவமானப்படுத்துகிற கணவன்மார்கள் உண்டு. சின்ன தவறையும் பெருசுபடுத்துகிறவர்கள் உண்டு. ஒரு சின்ன குற்றமானாலும் அதை பெரிதாக்கி காயப்படுத்துகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கி உண்டு. ஆனாலும் இந்த நீதிமானாகிய யோசேப்பு யாரிடத்திலையும் அவளை பற்றி குறை சொல்லவில்லை. அப்படியாக ஒரு உத்தமனாய் அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய ஒரு பெரிய பிதாவாகிய தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வளர்ப்பு தகப்பன் வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அத்தனை வாலிபர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய கண் அந்த யோசேப்பின் மேல் விழுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த யோசேப்பு ஒரு நீதிமானாக, அந்த வாலிபன் ஒரு நீதிமானாக இருந்ததினாலே தேவனுடைய மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கே யோசேப்பை தெரிந்தெடுக்கிறார். இன்றைய நாட்களிலும் கூட வாலிபர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். வாலிபர்கள் ஆண்டவருக்கு தேவை. யோசேப்பை போல ஆண்டவருக்கு வாலிபர்கள் தேவை. தேவன் இந்த தேசத்திலே வாலிபர்களை கொண்டு, ஒவ்வொரு வாலிபனையும் கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக வாலிபர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறது, மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறது. தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன், ஒரு வாலிபன் கிடைப்பானா என்று சொல்லி ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த வாலிபர்கள் யோசேப்பை போல நீதிமான்களாய் காணப்படுவது மிகவும் அவசியம். தேவனுடைய திட்டத்திற்கு, அந்த பிதாவாகிய தேவனுடைய திட்டத்திற்கு யோசேப்பு ஒத்துழைப்பு கொடுக்கிறார். மரியாளை சேர்த்து கொண்டு அந்த குழந்தையை அழகாக வளர்க்கிறார். 12 வயது ஆகும்போது பண்டிகைக்கு எருசலேமுக்கு அவர்கள் தேவாலயத்துக்கு அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அப்பொழுதும் கூட அந்த பிள்ளையாகிய இயேசு அங்கே இந்த பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகரோடு அவர் பேசுகிறதை, அவர்கள் போதகர்கள் பேசுகிறதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 12 வயது ஒரு ஆண் பிள்ளை இந்த காலத்தில் தேவாலயத்தில் போய் போனால் கூட வசனத்தை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர் அவ்வளவு அழகாய் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவங்ககிட்ட இவர் கேள்வி கேட்கிறார். அப்போ வேதத்தை, நியாய பிரமாணத்தை நன்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளையாகிய இயேசுவுக்கு அந்த பெற்றோர்கள் நன்கு வசனத்தை, வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் 12 வயசு பிள்ளைகள் இன்னைக்கு பண்டிகைக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்க? கடத்தருவில் சுற்றிக்கிட்டு அலைவாங்க. ஆனால் இந்த பிள்ளையாகிய இயேசுவை அந்த வளர்ப்பு தகப்பனும் தாயும் அருமையாய் வளர்த்திருக்கிறார்கள். 12 வயதிலே தேவாலயத்திலே போதகர் நடுவிலே உட்கார்ந்தக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு நல்ல தகப்பனாக யோசேப்பு காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த யோசேப்பு காணப்படுகிறார். நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள்? தங்களுடைய அந்த பிள்ளை காணாமல் போன உடனே
எருசலேமிலே இருந்து விட்டார்கள். இவர்கள் தேடி 3ஆம் நாள் அங்கே வந்து பார்க்கிற பொழுது இந்த மரியாள் சொல்கிறாள், மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? உன் தகப்பனும் நானும் உன்னை விசாரத்தோடே தேடினோமே. எவ்வளவு அக்கறை! அந்த யோசேப்பு அசால்ட்டாக இருக்கலை. சரி, அது யாரோன்னு சொல்லி விடலை. அந்த குழந்தையின் மேலே, அந்த பிள்ளையின் மேலே ரொம்ப கரிசனையாக இருந்தாங்க. உன் தகப்பனும் நானும் உன்னை விசாரத்தோடே தேடினோமே. இப்படியாய் அந்த பிள்ளையை அழகாக வளர்க்கிறார்கள். தேவ திட்டத்திற்கு அந்த யோசேப்பு தன்னை அர்ப்பணித்து இந்த குழந்தையை அழகாக வளர்த்து அவர் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கும் கூட பெற்றோர் தகப்பனாகிய தகப்பன்மார்களுக்கும் கூட பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை அழகாக வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் உற்று பார்க்கிறது, வாலிபர்களை உற்று பார்க்கிறது. யோசேப்பை போல வாலிபர்கள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த தேவ திட்டத்திற்கு அந்த யோசேப்பை பிதாவாகிய தேவன் பயன்படுத்தினார். நாமும் கூட இந்த நாட்களிலே யோசேப்பை போல நாமும் நம்மை அர்ப்பணிப்போம், தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த யோசேப்பை போல ஆண்டவரே எங்களுடைய வாலிபர்கள் நீதிமான்களாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தகப்பன்மாரும் பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கேற்ற பாதையில் வழிநடத்த நல்ல ஞானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.